ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, 10th +2 டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கான சேலரி அப்படிங்கிறது எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது ஒரு 25லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பொசிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மல்டி டாஸ்க் இன்ஸ்பெக்டர், டேக்ஸ் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், இப்படி நிறைய விதமான பதவிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 16/1/2025 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனதுமே இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது கீழே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரெக்ரூட்மெண்ட் போன டைம் எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களுக்கு யாருக்கெல்லாம் போஸ்டிங் போட்டிருக்காங்க, ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ்லேருந்து இந்த ஜாப்க்கான வெப்சைட்லேருந்து எல்லாமே கீழே நமக்கு வரும். சரிங்களா. அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. எந்த இடத்துல வேக்கண்ட் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது தான். இந்த ஜாப்க்கு கேம்ஸு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிற யாருனாலும் அப்ளை பண்ணலாம். 30 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ITI அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஜாப்க்கு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 27 வயசு வரைக்கும் இருக்கவங்க டேக்ஸ் அசிஸ்டண்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ் 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு டிகிரி அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேக்ஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறதுக்கும் டிகிரி அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூடவே டேட்டா என்ட்ரி ஒர்க்கு அப்படிங்கிற டேட்டா என்ட்ரி பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வகுப்புகள் வரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை % கட் ஆஃப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிறதுக்கு கிரேட் 2ல் ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கு 12 +2 அப்படிங்கிறது நம்ம முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அது கூடவே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படிங்கிறது நமக்கு பேசுகிறதுக்கு ஸ்பீடாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறதுக்கும் மினிமம் 10th 12th நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கீங்க அப்படிங்கும்போது இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னென்ன எலிஜிபிலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இன்டர்நேஷ்னல் காம்படிஷனாக இருக்கலாம், நேஷ்னல் காம்படிஷன், இந்த மாதிரி இருக்கல நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். அது கூடவே என்னென்ன கேம்ஸில் வேக்கண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை வேக்கண்ட் அப்படிங்கிறது பிரித்து இதில் போட்டிருக்காங்க. கேம்ஸ் ரிலேட்டடில் பேஸ்கெட் பால், வாலிபால், கிரிக்கெட்டு, கபடி, அத்லெட்டிக், ஷூட்டிங், பாக்ஸிங், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக நமக்கு இதில் பண்ணி போட்டிருக்காங்க. அது கூடவே என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு பே லெவல் 44,900 அப்படின்னு போட்டிருக்காங்க. 44,900 அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,42,000 வரைக்கும் ஆகுது. இதுக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது 2 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 25,500 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு 25 வேக்கண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிறது கிரேட் 2ல் 25,500 ஸ்டார்ட் ஆகுது. 2 வேக்கண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 18,000 ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 26 வேக்கண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 55 வேக்கண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் காம்படிஷனோ இல்லை நேஷ்னல் காம்படிஷன் இல்லை நேஷ்னல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஸ்கூல் லெவலில் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன
அவார்ட்ஸ் அப்படிங்கிற நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அதை வச்சும் நம்மளை வந்து ஆள் எடுப்பாங்க அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மார்க் பேஸ் பொசிஷன் 1 பொசிஷன் 2ன்னு ஒவ்வொரு மார்க் இதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து வாங்கியிருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்குல்ல, அவார்ட் சர்டிஃபிகேட்ஸ், இதை வச்சும் பொசிஷன் பேஸ் பண்ணி மார்க் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுப்பாங்க. இல்லை ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து மெரிட் லிஸ்ட்டு இல்லைனா மெரிட் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து 100 அப்படிங்கிறது இருக்கும். 40 மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கான இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே இதில் நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் இதில் போட்டிருக்காங்க. இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கடைசி லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 16/1/2025 வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா இதுவுமே எப்படி யூஸ் பண்ணணும்னு இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் எத்தனை பேர் வந்து ஸ்போர்ட்ஸை மட்டுமே நம்பி ரொம்ப ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுவாங்க, நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த வேலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச நாம் ஷேர் பண்ணும்போது அவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அதை வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.